குலதெய்வ வழிபாடு ஆண்களுக்கு மாத்திரமே ஸ்பெஷலா இல்ல பெண்களுக்கு இது அவசியமா இல்ல அவசியம் இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது இதுல இருக்கா? இது தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் இப்ப பேசணும். சாய்ராம் வணக்கம். என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. இதுல பல ரகசியங்கள் அடங்கி இருக்கு. நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியுதில்லை. ஓகேங்களா? இது தெளிவா புரிஞ்சுக்கிட்டா பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இங்கே கிடைச்சி இங்கே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஓகேங்களா? நான் சொல்றதை முழுசா கேளுங்க. உங்களுக்கு இதுல பல விஷயங்கள் புரியும். ஓகேங்களா? குலதெய்வம்ன்றது யாரு? நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டியோடைய அம்மா அப்பா, அவங்களுடைய அம்மா அப்பா, அவங்களுடைய அம்மா அப்பா, அவங்களுடைய அம்மா அப்பா, இப்படி தலைமுறை தலைமுறையா போய் வணங்கிக்கிட்டு இருக்க ஒரு தெய்வம் தான் குலதெய்வம். ஓகேங்களா? அந்த தெய்வத்தை உங்க குடும்பம் ஓகேங்களா என்ன செய்யுது? வழிபாடு செய்யுது. அதுக்கு பலனா அந்த தெய்வம் என்ன பண்ணுது? உங்க குடும்பத்தை காப்பாத்துது. ஓகேங்களா? அதாவது பாதுகாப்பு தெய்வமா இருந்து குடும்பத்தை காப்பாத்துது. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுல இருந்து உங்களை காப்பாத்தி கொண்டு வருது. ஏன்னா ஒரு சக்தி ரூபம் தான் அந்த குலதெய்வம். இந்த குலதெய்வம் கோவில் அப்படின்றது உங்களுடைய முன்னோர்கள் பலர் போய் அந்த இடத்துல வழிபாடு செஞ்ச இடம். அந்த இடத்துல உங்க முன்னோர்களுடைய பிரார்த்தனைகள் நிறைஞ்சிருக்கும். உங்க முன்னோர்களுடைய ஆன்ம சக்தி அங்க நிறைஞ்சிருக்கும். அந்த இடத்துல உங்க முன்னோர்களுடைய அந்த பிரார்த்தனைகளுடைய சக்தி உங்களை வம்சத்துல வரக்கூடிய அத்தனை பேரையும் காப்பாற்றணும் அப்படின்ற அந்த பிரார்த்தனை அங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றது காரணமும் இதுதான். ஓகேங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, எப்படி தீர்க்கிறது வழியே தெரியலையா? குலதெய்வ கோயிலில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் மனசை ஃப்ரீயா அங்க விட்டு வந்து பாருங்க, மனக்குழப்பம் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? உடனே குலதெய்வ கோயிலுக்கு போய் வந்தா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு உடனே போறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்க, அது நல்லது. ஓகேங்களா? ரைட். இப்போ குலதெய்வம் ஆண்கள் என்ன பண்றாங்க? ஆண்களுக்கு ஆணோ பெண்ணோ பிறக்கிறாங்க. பிறந்தவொடனே அப்பாவுடைய குலதெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு வராங்க. ஓகேங்களா? அப்போ திருமண வயது வருது. ஆணுக்கும் திருமணம் நடக்குது, இல்லை பெண்ணுக்கும் திருமணம் நடக்குது. ஆண் அந்த குலதெய்வத்தை கண்டினியூ பண்ணிட்டு போறார். பெண் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவன் வழி குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கிட்டு போறார். ஓகேங்களா? இதுதான் இப்ப நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பெண்கள் திருமணமான பிறகு ஆக்சுவலா இந்த குலதெய்வ வழிபாடு கணவன் கும்பிடுறாங்க. அதெல்லாம் ரைட் ஃபைன். இது சரியா முதல்ல அப்படின்னு எடுத்தா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த திருமணம் ஆற வரைக்கும் உங்களை பாதுகாத்தது யாரு? உங்க அப்பா வழி குலதெய்வம். அது முடிச்சுட்டு வேற குலதெய்வத்துக்கு போகும்போது அந்த சக்தி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா இந்த சக்தி உங்களுக்கு உதவி பண்ணணும். அதாவது உங்க அப்பா வழி குலதெய்வம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் உங்க கணவர் வழி குலதெய்வமா ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இது ரொம்ப ஒரு குழப்பக்கூடிய விஷயம், ஆனால் தெளிவுபடுத்திங்க. ஒரு ஆணுக்கு ஒரு குலதெய்வம், ஒரு பெண்ணுக்கு 2 குலதெய்வம். எப்ப வழிபாடு செய்தாலும் பெண்கள் அவங்களுடைய அப்பா வழி குலதெய்வத்தை முதல்ல கும்பிட்ட பிறகு கணவன் வழி குலதெய்வத்தை கும்பிட வேண்டும். அப்படி கும்பிட்டால்தான் கணவனுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், கணவன் மனைவிக்கு உள்ள ஒற்றுமையை கொடுக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கோத்திரம் தான் மாறுது, குலதெய்வம் மாறுதுன்னு யாரும் சொல்லல. புரியுதுங்களா? கோத்திரம் தான் மாறுபடுது. இது தெளிவுபடுத்திக்கிட்டு பெண்கள் எப்போ வீட்டுல கும்பிட்டாலும் சரி, சாமி கும்பிட்டாலும் முதல்ல அப்பா வழி குலதெய்வத்தை கும்பிடுங்க. அதுக்கப்புறம் கணவன் வழி குலதெய்வத்தை கும்பிடுங்க. அப்படி கும்பிடும் போது 2 தெய்வங்களுடைய சக்தி இந்த பெண்ணின் சக்தியை ஏற்றி கொடுக்கும். அப்படி பண்ணும்போது அது மிகப்பெரிய ஒரு பலனை வந்து செய்யும். ஓகேங்களா? ஒரு பர்சனலா ஒரு பிரச்சனை இருக்கு, ஓகேங்களா, இல்ல ஆரோக்கியம் இருக்கு, கெட்டு போய்கிட்டு இருக்கு, சௌபாகியம் கெட்டு போய்கிட்டு இருக்கு, ஓகேங்களா, குடும்பத்தை நிம்மதி இல்லாம இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த 2 தெய்வங்களை வழிபாடு செய்யும் போது உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சு. ஓகேங்களா? அப்ப என்ன நடக்கும்? உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏனால் ஒன்னுத்துக்கு டபுள் சக்தி. புரியுதுங்களா? புரிஞ்சிருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்க, நல்லது நடக்கும். நல்லது மாத்திரமே நடக்கும். சாயா.